2019 essay பார்க்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி பாருங்க. ஏற்பாடுல கேட்டிருக்கார் புலவிளைவு டிரான்சிஸ்டர்கள் FET ஏன் ஒரு முனைவு சாதனங்கள் என அழைக்கப்படுகின்றன? ஏன் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் சொல்லப்படுது? என்ன காரணம்? அங்க ஏற்றக்காவிகள் ஒன்றுதான், அதாவது ஒன்றில் இலத்திரன்களால மின்ன கடத்தப்படும், அதாவது மறையேற்றங்களால மின்ன கடத்தப்படும் அல்லது நேரேற்றங்களால மின்ன கடத்தப்படும். ஆனா மற்ற டிரான்சிஸ்டர்ல இருமுனைவு ரெண்டும் இலத்திரனும் துளைகளும் ஒரேடியா மின்ன கடத்தப்படும். அப்ப இலத்திரன்கள் அல்லது துளைகள் என்றதால இங்க ஒரு முனைவு தான் கரண்டுக்கு பயன்படுறபடியா அது ஒரு முனைவு டிரான்சிஸ்டர். அப்ப என்ன எழுதுவீங்க? ஒரு வகை ஏற்றக்காவி மட்டும் மின்னோட்டம் கடத்தலுக்கு பயன்படுகிறது. ஒரு வகை ஏற்றக்காவி மாத்திரம் மின்னோட்டத்தை கடத்துவதற்கு பயன்படுகிறது. இன்னொரு பாட்டு இல்லையா? அந்த பஸ்பர்ல இன்னொரு கேள்வி என்னவா? FET-யின் தொழிற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யும் ஏற்றக்காவிகள் யாவை? இப்ப FET ஒன்று தொழிற்படணும் என்றா பங்களிப்பு செய்கிற ஏற்றக்காவிகள் இலத்திரன்கள் அல்லது துளைகள். இப்ப நீங்க இலத்திரன்களும் துளைகளும் என்று என்ன பண்ண? இப்ப டிரான்சிஸ்டர்ல நார்மல் இருமுனைவு டிரான்சிஸ்டர்ல மின்னழுத்தத்துக்கு பங்களிப்பு செய்யறாரு துளைகளும் இலத்திரன்களும் ரெண்டும். பட் இங்க இலத்திரன்கள் அல்லது துளைகள் என்று நீங்க இலத்திரன்களும் துளைகளும் என்று எழுதினீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்காது. இலத்திரன்கள் என்று தனி எழுதினாலும் ஓகே, அல்லது துளைகள், இலத்திரன்கள் அல்லது துளைகள் என்று வருவேன். இதுல எந்த வகைன்னு தெரியல. அப்ப இலத்திரன்கள் அல்லது துளைகள் FET-கள் வோல்டளவை கட்டுப்படுத்தும் சாதனங்கள் எனவும் அழைக்கப்படுவது ஏன் என குறிப்பிட? என்னது? வோல்டளவை கட்டுப்படுத்துற சாதனம் என்று சொல்லலாம், அதாவது வோல்டேஜ் கண்ட்ரோலர் அப்படி என்னும் சொல்லலாம். என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த என் வழி டிரான்சிஸ்டர் எடுத்தீங்கன்னா இதுல P வழி இருக்கும். இப்படி இப்ப நார்மலா இதுக்குள்ள கரண்ட் ஓடிக்குள்ள இது கேட், இதுக்குள்ள கரண்ட் ஓடி இருக்க நீங்க இந்த கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையில, கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையில நீங்க இந்த வோல்டேஜ் இங்க கரண்ட் கூடினா அல்லது நீங்க இங்க இதுல கொடுக்குற வோல்டேஜ கூட்டினீங்கன்னா என்ன நடக்கும்? இதுல உள்ள வருதாக்கல் பிரதேசம் கூடும். வருதாக்கல் பிரதேசம் கூடுதுன்னா என்ன? வோல்டேஜ் கூடுது. இதுக்கிடையில இருக்கிற அந்த வருதாக்கல் அழுத்தம் கூடுது. அதனால இது இந்த தடை என்ன செய்யும்? கூடும். குறுக்கோடு பரப்பு குறைந்து தடை கூடும். அப்ப அந்த வோல்டேஜால அந்த கரண்ட் ஓடுறத கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் இது வோல்டேஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப நீங்க என்ன எழுதிக்கிறீங்க? எதுக்கு இடையில? இந்த கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையிலான கதவு முதல் அழுத்தத்தால அதுக்குள்ளால ஒரு மின்னோட்டம் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதில் இந்த மனிதனை அப்ப என்னென்ன ஆன்சர் எழுதுவீங்க? செகண்ட் பாடத்துக்கு ஆன்சர் கதவு முதல் என்பவற்றுக்கு இடையிலான கதவம் முதல் என்பவற்றுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு வழியினூடான மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. வழியினூடான மின்னோட்டம் சேனலினூடான வழியினூடான மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகின்றது. அப்படி கொடுத்தீங்கன்னா சரி. இனி இதுல ஒரு FET சர்க்யூட் ஆகுதுங்களா? ரெண்டு இது FET, இதுக்குரிய குறியீடு இப்படி வந்தது.
இங்க RS தந்திருக்கார் 1 கிலோ. இங்க அழுத்த பிரிவு நடந்திருக்கார். இப்ப இது 2.2 இதுல இருக்கிறது. இது R1 10 மெகாவும் R2 2.2 மெகாவும். இங்க 9 வோல்டேஜ் VG. இப்ப என்ன உருவொன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்றுக்கு VD சமன் 5 வோல்டேஜ் என கொண்டு வடிகால் ஓட்டம் ID, படலை முதல் ஓட்டம், படலை முதல் அழுத்தம் VGS ஆகியவற்றை காணுங்க. இப்ப என்ன VD பெறுவது 5 வோல்டேஜ் ஆமா. இது VD, இது 5 வோல்டேஜ் இதுக்குள்ள ஒரு கரண்ட். இது என்ன டிரான்சிஸ்டர், இது என்ன FET, இந்த அம்புக்குறியை வச்சுதான் டிசைட் பண்றது. இது அம்புக்குறி இப்படி இருக்குதுன்னா Pல இருந்து இன்னுக்கு போற மாதிரி. அப்ப இந்த கேட் வந்து P, உள்ளுக்கு இருக்கிற சேனல் வந்து அப்ப என் சேனல். என் சேனல்டா இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல கரண்ட் வோல்டேஜ் கூட, இங்க வோல்டேஜ் குறைய இல்லையா? அப்ப அழுத்தம் கூடிய இடத்துல இருந்து அந்த உங்களுக்கு இப்படி கரண்ட் வரும். இங்க இப்படி கரண்ட் ஓடி இருக்குங்களா? இதுல கரண்ட் ஓடுற நேரம் அப்ப இங்க இதுதான் டி. கரண்ட் இப்படி ஓடுதுன்னா இலத்திரன் இல்ல, என் வழியில் ஓடுறது இலத்திரன். அப்ப இலத்திரன்கள் எப்படி ஓடணும்? இங்க இருந்து எதிர் திசையில ஓடணும். இலத்திரன் இங்க இருந்து அங்க போகுதுன்னு இது சோர்ஸ். இலத்திரன் என்டர் இடம் சோர்ஸ், வெளியான போற இடம் ட்ரெயின். அப்ப இது ட்ரெயின். நார்மலாவே சிக்கல் இல்லை, இது ட்ரெயின் போடுவீங்க. ஆனா சரியானது என்ன? நீங்க ட்ரெயின் எது சோர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க தந்திருக்கிறபடியா பிரச்சனை. இது RD அதான் ட்ரெயின் தானே, இது சோர்ஸ் ரெசிஸ்டர். அப்ப RS அதனால சிக்கல் இல்லை. பட் கண்டுபிடிக்கிற போதே இதுதான் என்பது கரண்ட் இப்படி ஓடுது. அப்ப இலத்திரன்கள் எதிர் திசையில ஓடும். இலத்திரன் எதுக்குள்ளால உள்ளுக்கு வருதோ அது சோர்ஸ், எதுக்குள்ளால வெளியால போகுதோ அது ட்ரெயின். இப்ப இந்த ஐடி தான் கேட்கிறார் தானே. எனக்கு இதுக்குள்ள உள்ள வோல்டேஜ் தெரியும் 9/5. அப்ப இது ஐடி இன்டு 2.2, இது தேர்ட் பார்ட். ஐடி இன்டு 2.2 கிலோ, அப்ப 13. அதுக்கு 9/5 4 வரும். அப்ப இதுல இந்த ஐடி ஈக்குவல் என்ன வேணும்? 4 இன்டு 2/2 தர 13 ஆம்பியர். 13 இது மேல போனா 15. 4 இன்டு 2/2 எவ்வளவு வரும்? சுருக்கணும். 4 இன்டு 2/2 எப்படி போடுவாங்க? 40 இன்டு 22. அப்ப 20 இன்டு 11. 20 இன்டு 11 மில்லி ஆம்பியர். 20 11 11 அதனால 90 8 முறை இடங்கள். மேடத்தில் 20 8 முறை. அப்ப 1.82 மில்லி ஆம்பியர் அப்படின்னு. ஓகே தானே? ரைட். அது என்ன ஐடி கண்டாச்சு. அடுத்த என்ன கணக்கு? படலை முதல் அழுத்தம். படலை முதல் அழுத்தம் என்று கண்டுபிடிக்கிறாங்க. இது VGS. இதை கண்டுபிடிக்கிறாங்களா? இதுல இருக்கிற அழுத்தம், இதுல இருக்கிற அழுத்தம் வேணும். இந்த VG-ஐயும் VS-ஐயும் கண்டுபிடிச்சோம்னா எங்களுக்கு என்ன செய்யலாம்? VG-ஐயும் VS-ஐயும் கண்டுபிடிச்சோம்னால் எங்களுக்கு VG மைனஸ் VS போட்டு S கண்டுபிடிக்கும். எப்படி காணுவீங்க? ஓகே.
இப்ப இந்த சர்க்கிட்ல ஒன்று என்ன நான் தேர்தல் என்னன்னு சொன்னா இந்த முடிவிடம் புவித்தொடுப்புன்னு தந்துருக்கும் தரையில இது புவித்தொடுப்புன்னு தரணும் இல்லையா பூச்சியம் அப்பதான் எங்களுக்கு காணலாம் இது சார்பான அழுத்தம் தான் நீங்க தந்துருக்கோம் அதனால இப்போ பொதுவா அப்படி என்னபடியா இது 0 அப்ப எனக்கு விஎஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படி இதுக்குள்ள ஒரு கரண்ட் தெரியும் தானே இதால வர்ற கரண்ட் அப்படி இதுக்குள்ள ஓடுது அப்ப இங்க விஎஸ் மைனஸ் 0 வந்து ஐடி ஆர்எஸ் அப்ப இது விஎஸ் மைனஸ் 0 இதுக்குள்ள இருக்கிறது வரும் என்ன வரும் ஐடி ஆர்எஸ் ஐடி எவ்வளவு தாண்டுங்க 1.82 into 10 to the minus into RS வந்து 1 தடவை 10 அப்ப இந்த 13 போயிடும் அப்ப 1.2 வோல்ட் சோ VS கண்டுபிடிச்சு அதே மாதிரி இப்ப VG காண்றது எப்படி இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாது அப்ப இதால வர்ற கரண்ட் அப்படி இதுக்குள்ள ஓடும் சோ இதுக்குள்ள வர்ற கரண்ட் அப்படி இங்க தான் ஓடும் அப்ப இதுக்குள்ள தடை அழுத்தத்துக்கு நேர்விகிதமா இருக்கும் என்னன்னு போடுவாங்க இந்த ஐ எழுதப்படும் இது 9 வோல்டேஜ் இதுல 0 வோல்டேஜ் இப்ப நான் ஐ எழுதினேன்டா நினைக்கிறேன் இரண்டு ஐ எழுதுகிறா ஐ சார் இங்க 9 சய விஜியின் கீழ் ஆகும் 9 சய விஜியின் கீழ் R1 வந்து 10 கேட்டாங்க 10 தடவை 10 சமன் இதுல இருந்து கோணம் எழுதுனா VG over 2/2 VG minus 0 over 2/2 into 10 to the power 6 10 to the power 6 போயிடும் இந்த 2/2 எங்க வரும் இத வரும் சரி இங்க வந்து எவ்வளவு வரும் 2.2 into 9 19.8 இல்லையா minus 2.2 VG 10 VG இது அப்படி இங்க வாங்க 12.2 VG is equal 19.8 அப்ப இதுல இந்த VG இந்த பெருமதி 19.8 over 12.2 உத சுருக்கிடுவீங்களா உத நீங்க சுருக்கினீங்கன்னா 1.62 வோல்டேஜ் சரி பாருங்க இனி எனக்கு வேணும் என்னது VGS so VGS என்றது VG minus VS so VG minus VS தான் VGS okay அப்ப என் வழி எழுதுறதுக்கு VG minus VS ன்னு எழுதணும் அதுவே P வழியா இருந்தா VS minus VG எழுதணும் P வழிக்கு நேர் பெருமானத்துல வந்து என் வழிக்கு மைனஸ் பெருமானத்துல வந்து அப்ப பின்னோட VG minus VS அப்ப VG எவ்வளவு 1.62 minus 1.82 அவ்வளவு minus 0.2 வோல்ட் எப்பவும் எண்வளை சந்திப்புல விளைவு டிரான்சிஸ்டரா இருந்தா VGS வந்து மைனஸ் தான் வரும் இதுவே P வழியா இருந்தா நேர் அழுத்தம் தான் இருக்கும் ஓகே ரைட் சோ இதுதான் நேர் பார்க்க சோ புல விளைவு டிரான்சிஸ்டர் இல்லையா ரைட் அடுத்து B பண்ணுங்க ஓகே எப்படி அதுலயும் சர்க்கிட் தந்திருக்காரு என்னது ஓபன் தந்திருக்காரு ஒரு செயற்பாட்டு விதியலாக்கி இப்படி இருக்கு இந்த செயற்பாட்டு விதியலாக்கிக்கு மறைமுடிவிடம் வந்து நேர்மாறு எல்லா முடிவிடம் புவித்தொடுப்பு செய்யப்பட்டது இங்க மறைமுடிவிடம் பின்னூட்டல் செய்யப்பட்டது இந்த தடவை வந்து 8 வாட் இங்க அவுட்புட் வந்து எடுத்து புவித்தொடுப்பு இங்க ஒரு சர்க்கிட்டை கனெக்ட் பண்றார் இதுக்கு நேரம் நினைச்சீங்க 4 தடவை நினைச்சிருக்காங்க இதுல 3 ஆளி போட்டு
Right. So D1, D2, D3, D4 இருக்குங்க. இந்த ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்ற இது ஸ்விட்ச். ஓகே, இது கேட்டுங்க. இப்ப இது S1, S2, S3, S4. ஓகே. சோ இதுதான் பேசிக்கா சர்க்யூட். நீங்க டியூட்டோட பேப்பரோட பார்த்து கொள்வீங்க. சரி. இப்ப என்ன கேட்கிறார்? ரெண்டில் உள்ள செயற்பாட்டு விதிகள் ஆக்கி சுற்றி ஒவ்வொரு மின்பொறி ஆளி எஸ்ஐ ஆளி எஸ்ஐ இங்க எஸ் நோட் எஸ் நோட் S1, S2, S3. சோ இந்த ஆளி எஸ்ஐன்னு சொல்றாங்க. நீங்க 0 போட்டா இது 1 போட்டாது 4 ஆளி இருந்தீங்க. ஒரு மின் சைகை டிஐ பிரயோகிப்பதன் மூலம் தொழிற்படுத்தப்படுகிறது. இந்த D1 போட்டீங்கன்னா நான் எல்லாம் மாறி D1 போட்டீங்கன்னா S1 ஒர்க் பண்ணணும் இல்லையா? D0 க்கு S0, D1 க்கு S1, D2 க்கு S2, D3 க்கு S3. ஓகே, அப்படியே ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாமா? DI இன் பெருமானம் ஹை அல்லது லோ, 5 வோல்டேஜ் அல்லது 0 வோல்டேஜா இருக்கலாம். DI இன் பெருமானம் ஹையாக இருக்கும் போது உரிய ஆளி மூடப்படும். இப்ப இந்த D0 5 வந்தா இந்த ஆளி ஒன்னாகும். இந்த ஆளி ஒன்னால இந்த வோல்டேஜ் இங்க ஒர்க் பண்ணும். இதுல இருக்கிற -5 இங்க வரும். லோ நடக்கும் 0. அப்ப இது ஆஃப் ஆயிருக்கு. அப்ப இது ஆஃப் ஆவே இருக்கு. இந்த இடத்துல கரண்ட் வந்து போவாங்க. சரி, அங்குள்ள அது திறந்திருக்கு. ஓகே தானே? இப்ப முதல்ல பாருங்க, D2 ஹையாக இருக்கும் போது தடையை தென்னாரினூடான ஓட்டத்தை ஆர் சார்பாக காண்க. எது? D2 ஹை. D2 ஹையா இருக்குன்னா இங்க S2 1 ஆயிடுது. அப்ப மிச்சமெல்லாம் ஆஃப்ல இருக்கு. இது 1ல இருந்தா இது -5. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? -5. இது 0. இங்க புய்தொடர்ச்சி இது 0. அப்ப இங்க 0 அழுத்தம் இருக்கும். இங்க -5 வோல்டேஜ் இருக்கும். அப்ப இதுக்குள்ள என்ன கரண்ட் ஓடும்? I2 போடுவோம். S2 குள்ளால போற கரண்ட் I2. சரி, இதுக்குள்ள ஒரு கரண்ட் என்னவா இருக்கு? எழுதலாம். அப்ப B ல பிளஸ் பார்ட் இருக்கு. I2 0 -5 இருக்கு 10R. அப்ப 5 இன்டு 10R. அப்ப இது வரும் 1/2R. ஓகே, சோ 1/2R வந்து அடுத்தது ஒரு வோல்ட் அளவு தொகுதி 5005 முறை S3, S2, S1, S0. அப்ப இங்க 5055 இங்க இருந்தாங்க வருது. ஓகே, ஆளிகளை தொழிற்படுத்துவதற்கு ஒரே வேளையில் பிரயோகிக்கப்படுவெனில் குறி2 காட்டப்பட்டுள்ள ஓட்டம் ஐ ஆரின் சார்பில் கிடைக்கும். இதுல வர்ற மின்னோட்டம் கேட்கிறார். இப்ப இந்த இடத்துல இது மூன்றும் 1ல இருக்கும், இது ஆஃப்ல இருக்கும், இது மட்டும் ஆஃப்ல இருக்கு. இந்த I2 0 இதெல்லாம் 1ல இருக்குது. இதெல்லாம் 1ல இருக்குன்னா இதுக்குள்ள கரண்டோட I3, இதுக்குள்ள I1, இதுக்குள்ள I1. அப்ப இந்த எல்லா மின்னோட்டமும் பெறப்போகுது. இது 0. இதுக்கு என்ன? 0 5 -5 0 -5 0 -5. அப்ப நான் என்ன எழுதுவேன்? அந்த I1 வந்து I1 plus I2 plus I3 plus I4. no I0 ல இருந்து பேசா I0 I1 I2 I3. I0 என்ன? இதுக்குள்ள வர்றது. இங்க 0, இங்க -5. அடுத்து வர பாருங்க 5 5 × 40. நீங்க போட்டு காட்டுங்க. I1 இது 0, இது -5. அடுத்து வர பாருங்க 20. இது 0. இதுக்குள்ள வர கரண்ட் என்ன? 5 × 5 தான். இப்ப என்ன? எல்லாத்தையும் 5ஆல வெட்டலாம். 8 இதை வெட்டினா 4, இதை வெட்ட 1. 8 4 ஒன்றுக்கு போகும்போது 8 6.
மேலே வரும் 1 சக 2 சக 8. அப்ப 11 போட்டது 11 கீழ் 8 6. இப்ப நீங்க எல்லாத்தையும் மீன் பண்ணீங்கன்னா ஓட்ட கரண்ட் 11 கீழ் 8 அடுத்தது தேர்ட் பார்ட். ஒரு வோல்ட் அளவு தொகுதி 5-5-5 முறையே ஆளிகளை தொடுப்பதற்கு ஒரே வேளையில் பிரயோகிக்கப்படும் பயப்பு வோல்ட் அளவு V0 காணுங்க. இப்ப ஒரே நேரத்துல தொழிற்படுத்தினா எல்லாமே இதுவும் ஒர்க் பண்ண போகுது. அப்ப இதுவும் என்ன ஒரு பெருமதி வருதா? இப்ப இந்த மின்னோட்டம் என்ன? இப்ப தேர்ட் பார்ட்டுக்குரிய மின்னோட்டம் என்ன? தேர்ட் பார்ட் ஐசாம் என்ன வேணும்? இந்த 11/8 ஆகும் இல்லையா? அந்த I2 கூட்டி விடுவோம். இப்ப வர I2 இல்ல நீங்க தனியா பிரதிட்டு கூட்டலாம். இவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். இப்ப 11/8 பிளஸ் இங்க எவ்வளவு? இதுக்குள்ள கரண்ட் என்ன கரண்ட் வரும்? 10 ஆகும். அவ்வளவு 1/2. அப்ப 8R ஃபார்மேட் எடுத்தீங்கன்னா 11 4 15. சோ 15R/8R அப்படின்னு வரும். ஓகே, அது என்ன கரண்ட்? அப்ப இங்க ஒரு கரண்ட் வந்துருக்குது. அது வேணும் அவுட்புட். அவுட்புட் எப்படி காண்றது? இப்ப இங்க வர்ற கரண்ட் காண்பிட்டாங்க I சமன் 15R/8R. அதே கரண்ட் இங்க இருந்து இதுக்குள்ள வரணும் இல்லையா? இதால போற கரண்ட் இதுக்குள்ள வரணும். அப்ப இது V0 இல்ல, இது V0, இது 0. அப்ப இங்க ஐயா நீங்க என்ன V0 - 0 8R சமன் 15R/8R. இது 15/8R. So 15/8R. இப்ப 18 போயிடுது. அப்ப V0 சமன் 15 வோல்ட். அப்ப எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் 15 அதான் அடிக்கிறது. ரைட், அவ்வளவுதான் அந்த கன்செப்ட். இனி அடுத்த சி பாருங்க. என்ன சொல்றார்? பணத்தின் மூலம் தொழிற்படுத்தப்படும் சிற்றுண்டி வழங்கிய இயந்திரம் ஒன்று பின்வரும் நிபந்தனைகளின் கீழ் ஒரு மாறி அல்லது சாக்லேட் கிரீம் பிஸ்கட் பேக்கெட்டுகளை வழங்குகின்றது. ரைட், இப்ப இந்த நிபந்தனை கீழே சரியான தொகையை செலுத்துதல் அது கட்டாயம் இருக்கணுமே. காசை கொடுத்தாதான் பிஸ்கட் கிடைக்கும், அது கட்டாயம். அடுத்தது மாறி அல்லது சாக்லேட் கிரீமை தேர்ந்தெடுத்தார், அது ஆப்ஷன். அது ரெண்டுல உண்டு, இது எடுக்கலாம் அல்ல அதை எடுக்கலாம். அடுத்தது மாறி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இயந்திரத்துல மாறி இருக்கணும், இல்லாட்டி வராதானே. எஸ். அடுத்தது சாக்லேட் கிரீம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இயந்திரத்தினுள் சாக்லேட் கிரீம் இருத்தல். இப்ப இந்த கன்செப்டுக்கு என்ன கேட்கிறார்? ஒரு பிஸ்கட் பேக்கெட் பெறப்படத்தக்க நிபந்தனைகளுக்கு தர்க்க கோவை எழுதுக. இப்ப உங்களுக்கு அவுட்புட் வேணும், என்னென்ன எடுக்கலாம். இப்ப எப்படிதானே நீங்க காசு கொடுத்துருக்கணும். காசு கொடுத்துருக்கு ஐயன் நாங்களாக டூலியன் கோவை ABC என்று பார்த்தோம். நீங்க ஐயன் காசு சரியா கொடுத்திருந்தா தான் கிடைக்கும். அப்ப அது கட்டாயம் இருக்கணும். அப்ப காசு கொடுத்திருந்து மாறிய செலக்ட் பண்ணியிருந்து அது மாறி அதுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், ஒன்று கிடைக்கும் இல்ல. நீங்க காசு கொடுத்து மாறிய செலக்ட் பண்ணி அந்த மாறி பிஸ்கெட் அதுக்குள்ள இருந்திருந்தால் கிடைக்கும். அப்ப என்ன, அந்த மூன்றும் இருந்தா தான் கிடைக்கும். அது ஏதோ ஒன்று பிள்ளை இருந்தாலும் கிடைக்காது, அந்த மாதிரி கிடைக்காது.
அப்போ என்ன கேட் வரும்? மூன்றும் இருக்கணும் அப்படின்னு காசு கொடுத்துருக்கணும், மாரிய செலக்ட் பண்ணிருக்கணும், மாரி பிஸ்கட் அதுக்குள்ள இருந்திருக்கணும். மூன்றும் இருந்தா தான் வருமெண்டா அது என்ன? அண்ட் அண்ட் அப்படி பெருக்கம் இல்லையா? அப்ப அடுத்தது மாரியன்றதுக்கு எம் எம் இன்டு அந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிறதுக்கு எக்ஸ். இது ஒரு ஆப்ஷன். அல்லது இந்த ஆப்ஷன்ல வரலாம், அல்லது அல்லது என்ன வரும்? பிளஸ் ஓர் கேட்டா இது அல்லது அது. அப்ப ஒரு பிளஸ். இப்ப காசு கொடுத்து சாக்லேட் கிரீம் செலக்ட் பண்ணி அது அங்க இருந்திருந்தா வரும். அப்ப இதுதான் அவுட்புட். ஓகே, இதை முன்னாடி எப்படி ஐயா போல இருக்கு, காசு கொடுத்துருக்கோம் ரெண்டுக்குமே. அப்ப அது கட்டாயம். மாரிய செலக்ட் பண்ணிக்க மாறி இருக்கணும், சாக்லேட் செலக்ட் பண்ணிக்க சாக்லேட் இருக்கா, இது அல்லது இது அவுட்புட்டா கிடைக்கும். இதுதான் கிடைச்சு, இதுதான் தர்க்க கோவை. நீங்க இதழினாலும் சரி இதழினாலும் சரி. இனி என்ன கேட்கிறார்? தர்க்கப்படலைகளை பயன்படுத்தி இதனை எவ்வாறு செயற்படுத்தலாம் என காட்டுகிறார். இப்ப இங்க இது ரெண்டும் பெருக்கப்படுறபடி அன்கேட் இல்லையா? இது ரெண்டும் பெருக்கப்படுறபடியா அன்கேட். அப்ப முதல்ல ஒரு அன்கேட் அவுட்புட்டா வரும். எது? இது அன்கேட் அவுட்புட். எது? I into mx plus c1. அப்ப அன்கேட் படி இதுல ஒரு ஐயும் இதுல mx. I என்றது நேரடியான ஒரு இன்புட் தானே, அதுல வேற ஒண்ணு கொள்வாது. இது mx plus c1. mx plus cy இதுல ஓர் கேட் என்ன கூட்டு படுது, ஓர் கேட்ட போட்டா ஒன்று mx மற்றது c1. அப்ப இந்த mx என்ன கேட் வரும்? அன்கேட் வரும். ஒன்று m x, இதுக்கு ஒரு அன்கேட் c-ம் y. இதுதான் என்ன? இதுக்குரிய சுற்று. ஓகே, நீங்க காசு கொடுத்து மாரியை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்திருந்தால் அங்க உங்களுக்கு அவுட். அது இதுவும் இருக்கு அவுட். எப்படி? ஓகே.